நேர்கள் அனைவருக்கும் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் ஐபவன். இப்போது சாய்ந்தமருது பிரதேச அமைக்கப்பட்டிருக்கின்ற கூடாரத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பரிசோதனைக்கான பல்வேறு விளக்கங்களை நேரடியாக தயாராகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இப்போது புனித ரமலான் புனித நோன்பு பெருநாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். எனவே இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாம் விளைவாக நமது பிராந்தியத்திலே பல அந்த அடிப்படையிலே தான் வாரிசவாதம், அதே போல ஹார்ட் அட்டாக், அதே போல போன்ற அந்த நோய்கள் மிக அதிகமாக அதிகரித்திருப்பதை நாங்கள் காண இவ்வாறு கட்டுப்படுத்துவதற்கான யுக்திகளை நாங்கள் கையாள வேண்டும். கூடாக நமது உடலிகளில் எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் இனம் காண வேண்டும். இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதேச வைத்தியசாலையினுடைய முற்பகுதியிலே இந்த வைத்தியசாலையினுடைய பல்வேறு பரிசோதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்போது சீனி நோயாளர்களில் பெரும்பாலானவர்களுக்கு சீனியின் அளவு அல்லது அதன் காரணமாக உள்ளுறுப்புகளுக்கு சேதம் ஏற்படுவதற்கான அறிகுறிகளும் இருக்கின்றது. அதனால்தான் புனித ரமலான் காலகட்டத்திலே நாங்கள் உட்கொண்டதன் விளைவாக பல்வேறு பிரச்சனைகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பாரிசவாதம், பாத நரம்புகள் செயலிழத்தல், பாதம், அதே போல வெண்புரை நோய், விழித்திரை சிதைவு, குருதி குழாய் அடைப்பு, மாரடைப்பு போன்ற பல்வேறு இருக்கின்றோம். இந்த அடிப்படையிலே தான் இவைகளை நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கட்டுப்பாட்டின் உடலியலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சாய்ந்தமருது முன்னெடுக்கின்ற இந்த பரிசோதனை முகாம் இப்போது வெற்றிகரமாக சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த வியூகம் தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் வழங்குகின்ற அன்பான அறிவித்தல். நாங்கள் ஒவ்வொருவரும் நோன்பு நோற்றிருப்போம். நோன்பினை நோற்ற நாங்கள் கட்டுப்பாடற்ற உணவுகளை நாங்கள் உட்கொண்டிருப்போம். எனவேதான் இந்த புனித ரமலான் மாதத்துக்கு பிறகான கட்டுப்பாடற்ற உணவுகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது, இதனை பரிசோதனை மூலம் எங்களுடைய உடலியலில் விளைவுகள் இருக்கிறதா, பிரச்சனைகள் இருக்கிறதா மூலம் அறிந்து அதற்கான தீர்வை நாங்கள் பெறுகின்ற ஒரு இடமாக, ஒரு சேவையின் அடிப்படையிலே இந்த நிகழ்வுகளை சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை முன்னெடுத்து வருகின்றது. டாக்டர் எஸ் ஜனூஸ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த சுகர் பர்சன் இருக்கின்றது. இந்த ரமலான் மாதத்துக்கு பிறகு வைத்தியசாலைக்கு வருகின்ற சுகர் பர்சன் மிக அதிகமாக இருக்கின்றார்கள். இந்த சுகர் பரிசோதனைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்திலே இந்த பிரதான வீதியினூடாக செல்லுகின்றவர்கள் கூட இங்கே என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து இங்கே வந்து உங்களுடைய என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் வண்டிக் கொள்கின்றோம். நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் உயர் இரத்த அழுத்தம் பிறகு உயர் இரத்த அழுத்தம் அதிகரித்திருக்கின்றது. உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிட்டு அதனை கட்டுப்பாடுங்கள். அதாவது உங்கள் உயர் இரத்த அழுத்தத்தை அதனை கட்டுப்படுத்தி நீண்ட நாட்கள் உயிர் வாழுங்கள். உயர் இரத்த அழுத்தம் உள்ள பெரும்பாலானவர்களுக்கு இரத்த அழுத்தம் மிக மிக அதிகமாகும் வரை
சேதம் ஏற்படும் வரை எந்த விதமான அறிகுறிகளும் தென்படுவதில்லை. உயர் குருதி அழுத்தம் சார் சிக்கல்கள். உயர் குருதி அழுத்தத்தின் காரணமாக பக்கவாதம் ஏற்படுகின்றது, மாரடைப்பு ஏற்படுகின்றது, இருதய செயலிழப்பு ஏற்படுகின்றது, சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுகின்றது. அதாவது இந்த உயர் பக்கவாதம் ஏற்படுகின்றது, மாரடைப்பு ஏற்படுகின்றது, இதய செயலிழப்பு ஏற்படுகின்றது, சிறுநீரக செயலிழப்பு. உடம்புக்குள் இருக்கின்ற மிக முக்கியமான உறுப்புகள் பாதிப்படைகின்றது. எனவேதான் இந்த அழுத்தத்தை துல்லியமாக அளவீடு செய்வதற்கான பரிசோதனைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மூன்றில் ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கின்றது. எழுமாறாக இலங்கையை பொறுத்தவரையிலே மூன்றில் ஒருவருக்கு உயர் இரத்த அழுத்தம் இருக்கின்றது. இந்த அடிப்படையில் புனித ரமலான் மாதத்தை நாங்கள் எதிர்கொண்டவர்கள், ரமலான் மாதத்தினூடாக கட்டுப்பாடவர்கள். எனவே இந்த கட்டுப்பாடற்ற உணவுகளை உட்கொண்டதன் ஊடாக எமது உடலியல் உங்களுக்கு தெரியும், அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு தெரியும், அதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் இப்போது கட்டுப்பாடற்ற உணவுகளை உட்கொண்டு நாங்கள் நகர்வதை விட புனித ரமலான் உடலியலை இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நாங்கள் துல்லியமாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு பரிசோதனை முகாமாக வைத்தியசாலையிலே டாக்டர் ஜனூஸ் அவர்களுடைய தலைமையிலே இந்த பரிசோதனை கூடம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியின் ஊடாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் அஞ்சல் இருக்கின்றோம். ஆமாம், இப்போது ரமலான் மாதம் நாங்கள் நோன்பினூடாக நாங்கள் உடலில் பல மாற்றங்களை நாங்கள் சந்தித்திருப்போம். உணவுகளை உட்கொண்டு மிக அதிகமாக இந்த ஐஸ் பொருட்களை உட்கொண்டதன் ஊடாக இருதய ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்ள நேரிட்டிருக்கும். எனவேதான் அந்த பரிசோதனைகளை வெற்றிகரமாக இந்த சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை மிகையான உடற்பருமன் இலங்கையிலே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஏறத்தாழ 30% மேற்பட்டவர்கள் மிகையான காரணி உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதாவது இலங்கையிலே 18 வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஏறத்தாழ 30க்கு மேற்பட்டவர்கள் மிகையான காரணி உடையவர்களாக இருக்கின்றார்கள். மிகையான உடற்பருமனுடன் தொடர்புடைய நோய்களை பற்றி நாங்கள் இப்போது தருகின்றோம். மிகையான அளவுக்கு அதிகமாக எமது உடல் அதிகரிக்கின்ற போது ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் இங்கே பட்டியலிடப் போகின்றோம். பிரஷர் ஏற்படுகின்றது. பிரஷர் ஏற்படுவதனூடாக மாரடைப்பு ஏற்படுகின்றது. மாரடைப்பு, அதே நேரத்திலே அசாதாரண இலிப்பீட்டு மட்டம், அதே போல சீனி வியாதி, புற்றுநோய், இந்த மிகையான உடற்பருமனாக வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேய்வடையும் மூட்டுவாதம், நமது எலும்புகள் சிதைகின்றது, தேய்கின்றது. இவ்வாறான மிகையான உடற்பருமன் உண்டாக, அதே போல பித்தப்பையில் கற்கள், இப்போது மிக பிரச்சனை தான் இந்த பித்தப்பை கற்கள். அந்த அடிப்படையிலே இந்த மிகையான உடற்பருமன் ஊடாக பித்தப்பையில் கற்கள் ஏற்படுகின்றது. தூக்கத்தில் மூச்சடைத்தல், ஒரு நிலை நாங்கள் மூச்சு திணறுகின்ற நிலைமையும் இந்த மிகையான உடற்பருமன் ஊடாக ஏற்படுகின்றது. அதே மன அழுத்தம் ஏற்படுகின்றது. இலங்கையிலே 18 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களில் ஏறத்தாழ 30% மேற்பட்டவர்கள் மிகையான உடற்பருமன் எனும் ஆபத்து காரணி உடையவர்களாக இருக்கின்றார்கள் என்ற வியூகம் தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அதே நேரத்திலே
இலங்கையில் நிகழும் மொத்த உயிரிழப்புகளில் 34% இருதய குருதி குழாய் நோய்களினால் ஏற்படுகின்றது. மொத்த உயிரிழப்புகளில் 34% இருதய குருதி குழாய் நோய்களினால் ஏற்படுகின்றது. இவ்விறப்பு மாரடைப்பு, பாரிசவாதம் என்பனவற்றால் ஏற்படுகின்றது. இவ்விறப்புகளில் மாரடைப்பு, பாரிசவாதம் என்பனவற்றால் ஏற்படுகின்றது. அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு வருடமும் உயர் இரத்த அழுத்தமே இந்த உயிரிழப்புக்கு பிரதான காரணியாக அமைகின்றது. எடுமாறாக இலங்கையில் 1/3 உயர் இரத்த இலங்கையிலே வாழுகின்ற 1/3 உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே துல்லியமாக இப்போது வைத்தியசாலையிலே மிக முக்கியமான சேவை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டாக்டர் எஸ். தனுஷ் அவர்களுடைய தலைமையிலே நிகழ்வுகளை ஆங்கிலம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது இந்த நிகழ்விலே எங்களோடு இணைந்து கொள்கின்றார் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜனாசா நலத்துறை ஊழியத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே தன்னுடைய உடலில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பரிசோதனைகளை பெறுவதற்காக வந்திருக்கின்ற நண்பர் அஸ்வர் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். புனித ரமலான் மாதம் நிறைவடைந்திருக்கின்றது. பெருநாளை கொண்டாடி இருக்கின்றோம். கட்டுப்பாடற்ற உணவுகளை நாங்கள் உட்கொண்டிருப்போம். நோன்பு நோற்றவர்கள் என்பதற்காக நமது பிள்ளைகள் குடும்பத்தார்களுக்கு பல உணவுகளை, ஆரோக்கியமற்ற உணவுகளை கூட நாங்கள் வாங்கி கொடுத்திருப்போம். இந்த பின்னணியிலே தான் நோன்புக்கு பிறகு நீங்கள் என்ன பரிசோதனையை செய்திருக்கிறீர்கள்? மிகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த வகையிலே மிகவும் முக்கியமான ஒரு பரிசோதனை சாலையினுடைய வைத்தியர் அதிகாரி டாக்டர் சனுஷ்காரிய பஸ்ஸர் அவர்களின் தலைமையிலே இவ்வாறான பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அவ்வப்போது மண்ணிலே பிறந்தவர்கள் என்ற வகையிலும் அவர்களுக்கு நன்றியினை கூறியவனாக அந்த வகையிலே இந்த பரிசோதனை என்பது எமது 30 கட்டுப்பாடற்ற அந்த உணவுகளை நாங்கள் கொண்டிருப்போம். அதற்கு அந்த பெருநாள் முடிந்த கையோடு இவ்வாறான ஒரு ஏற்பாடினை செய்து இங்கு வழங்கி பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்தியர்கள் அதே போன்று இதனுடைய ஊழியர்கள் அனைவருக்கும் குறிப்பாக இந்த வைத்தியசாலையினை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற காரதீவு, மாளிகைக்காடு, சாய்ந்தமருது, குறிப்பாக கல்முனை குடி போன்ற மக்களுடைய சார்பிலே ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலும் சாய்ந்தமருது வைத்திய அதிகாரி மற்றும் அதே போன்று அவர்களுடைய ஊழியர்கள் அதே போன்று பொது சுகாதார உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த பின்னணியிலே நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்து ஒரு என்ன பரிசோதனையை செய்திருக்கிறீர்கள்? இப்பொழுது சீனி அதே போன்று பிரஷர் பரிசீலித்து பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்னும் பல பரிசோதனைகள் இடம்பெற இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கிடையிலே அவசரமாக நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கிறது. உயிர்காப்பு பயிற்சி ஒன்றினையும் அம்பாறை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ எங்களுடைய ஜனாசா அமைப்பினுடைய அங்கத்தவர்கள் ஊடாக. ஆமாம், நிச்சயமாக இவ்வாறான சேவைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற செய்தியினை உங்களுடைய ஜனாசா நலன்புரி ஒன்றியத்தை உங்களுடைய குடும்பத்துக்கும் நீங்கள் எத்தி வைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய அந்த வாட்ஸ்அப் குழுமத்தின் ஊடாக அவர்களுக்கு எத்தி வைப்பதன் ஊடாக பயனடைந்து தேக ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக அடிக்கடி இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கின்ற சாய்ந்தமருது வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கும் அங்கு பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களுக்கும் ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலே மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அஸ்வர். இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வுகள் பற்றி தான் பெற்றுக்கொண்ட அந்த நலன்களை பற்றிய ஒரு விரிவான ஒரு விளக்கமாக அவருடைய
அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது சாய்ந்தமருது MOH அதே போல பொது சுகாதார பணியாளர் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வுகளை வெற்றிகரமாக முன்னெடுத்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலைக்கு முன்னால் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற டாக்டர் தலைமையிலே இடம்பெறுகின்ற இந்த நிகழ்வு புனித ரமலான் மாதத்துக்கு பிறகு எங்களுடைய உடலிகளில் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு மாற்றங்கள் எமக்கு தெரியும். நாங்கள் இப்போது மிக அதிகமாக நம்மவர்களுக்கு இந்த சளிப்பிரச்சனைக்கு பிறகு நாங்கள் கட்டுப்பாடற்ற உணவுகளை உட்கொண்டிருக்கின்றோம். அதே உணவு வகைகளை உட்கொண்டிருக்கின்றோம். போதிய அளவுக்கு ஐஸ் உணவுகளை நாங்கள் இந்த பின்னணியிலே தான் எங்களுடைய உடலிகளில் நாங்கள் அறியாமல் பல்வேறு மாற்றங்கள். ஏனென்றால் இந்த ரமலான் மாதத்துக்கு பிறகு சாய்ந்தமருது வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளர் பாரிசவாதத்தோடும் சம்பந்தப்பட்டவர்கள் வருகின்றார்கள். அதிகமாக சீனி அதிகரிப்பினால், அதாவது டயபெட்டிக் பேர்சன் மிக அதிகமாக வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டவர்கள் வைத்தியசாலையின் ஊடாக உணரக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு உயிரிழப்புகளை கூட நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். இந்த பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டு துல்லியமாக பரிசோதனைகளை செய்து உயிர் ஆபத்துக்களிலே இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனுடைய உதவியோடு முன்னணியிலே வெற்றிகரமாக இங்கே முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினை பொறுத்தவரையில் இவ்வாறான நிகழ்வுகளை அடிக்கடி செய்து மக்களின் ஆரோக்கியமான வாழ்வு கட்டமைப்பிலே வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இந்த திட்டத்தை அவர்கள் இப்போது சாய்ந்தமருது MOH அதனுடைய சுகாதார பணியாளர்கள் கூட பிரதேச வைத்தியசாலையினுடைய வைத்தியர் குலாமோடு இந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெறும் தொலைக்காட்சியூடாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான பொதுவாக இந்த மாரடைப்பு, அதே போல நீரிழிவு, அதே இரத்த அழுத்தம், பிரஷர் போன்ற பரிசோதனைகளை மொத்தமாக மேற்கொள்வதற்கு ஆக குறைந்தது நாங்கள் 1500 ரூபாவை, ஆனால் இங்கே மிக இலவசமாக இலகுவாக நாங்கள் உங்களுடைய மிக துல்லியமாக சாய்ந்தமருது வைத்தியசாலையிலே மிக துல்லியமாக இவ்வாறான டாக்டர் சனுஸ் காரியப்பர் அவர்களுடைய தலைமையில் தான் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பின்னர் 11 மணி வரைக்கும், காலை 11 மணி வரைக்கும் இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கு இந்த குழு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொண்டு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலைக்கு நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டாக்டர் சனுஸ் காரியப்பர் இப்போது நீங்கள் ஒருவர் வந்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன் இன்று காலையிலே உடற்பயிற்சியினை செய்துவிட்டு தன்னுடைய உடலையும் நாங்கள் பரிசோதனை செய்து விடுவோம். ஏனென்றால் உடலில் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை உங்களுக்கு எப்போதும் இருக்கின்றது. பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த காலையில் உண்மையிலே தேக ஆரோக்கியம், அதே போன்று உடலுக்கு காணப்படுகிற தீங்குகள் சம்பந்தமாக எமது பிரதேச வைத்தியர் சனூஸ் அவர்கள் முயற்சியினால் தற்போது இலவசமாக சீனி, அதே போன்று மற்றும் பல பரிசோதனைகள் இலவசமாக பிரதான வைத்தியசாலைக்கு முன்பாக இலவசமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நானும்
இந்த காலை வந்தேன். எனது உயரம், அதே போன்று எனது நிறை, அதே போன்று எனது ப்ரெஷர், அதே போன்று எனது சுகர், அனைத்து விதமான நோய்களும் தற்போது சரிபார்த்து அதே போன்று உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மிகவும் ஆமாம், நிச்சயமாக ஆலோசனைகளை கேட்பதினூடாக மாத்திரமல்ல, இதனை வாழ்வியலில் நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கும் நீங்கள் தயாராக வேண்டும். அப்போதுதான் இந்த உடல் ரீதியான பல்வேறு பிரச்சனைகளை நாங்களாகவே இனம் கண்டு அதற்கான தீர்வை வைத்தியசாலையின் தான் இன்னும் ஒரு விசேடமான அறிவித்தலையும் உங்களுக்கு வழங்குகின்றோம். நீங்கள் சார்ந்தவர்கள், உங்களுடைய குடும்பங்கள் இருக்கின்றார்கள், சோதனைகளை பெற வேண்டும். அதற்காக உங்களுடைய கைத்தொலைபேசியினூடாக அவர்களுக்கான குறுஞ்செய்தியினையும் நீங்கள் அனுப்ப வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இவ்வாறான சேவைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவ்வாறான சேவைகள் எமது பிரதேசத்தில் கிடைக்கப்பட்ட மிகவும் டாக்டர் சனுஷ் காரியப்ப அவர்கள் கடந்த காலங்களாக அவர்களின் சேவைகள் மிகவும் பாராட்டத்தக்கது. அதே போன்று மக்களின் ஆரோக்கியம் ரீதியான நோய்கள் சம்பந்தமாக தெளிவூட்டுதல், விழிப்புணர்வாக அக்கறையோடு செயற்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எம்மவர்கள் இவ்வாறான சேவையினை குறுகிய நேரத்துக்குள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. விரைந்துவாக இந்த சேவையினை பெற்று உங்களுடைய உடல் கூறுகளை பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் இந்த நேரத்திலே பிகம்டி ஊடாக நான் உங்களுக்கு வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி. நிகழ்வு அந்த சகோதரருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்போது நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. சாய்ந்தமருது பிரதேச வைத்திய சாலையை அண்டி இருக்கின்ற பிரதேச மக்களும் இங்கே வருகை தந்து உங்களுடைய அந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இங்கே பரிசோதனைகள் மட்டுமே இதற்கு காரணம். இந்த பரிசோதனை முகாம் அமைக்கப்படுவதற்கான பிரதான காரணம், கடந்த நாங்கள் எதிர்கொண்ட புனித ரமலான் மாதத்தின் ஊடாக கட்டுப்பாடற்ற உணவுகளை நாங்கள் மிக உணவு வகைகள் ஊடாக நாங்கள் உட்கொண்ட உணவு வகைகள் ஊடாக நோன்புக்கு பிறகு இங்கே வருகின்ற நோயாளர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே பாரிசவாதம், அதே போல சுகர், டயபெட்டிக் பர்சன், அதே போல இந்த மன அழுத்தம் கொண்டவர்கள் எல்லாம் மிக அதிகமாக இந்த வைத்தியசாலையை நோக்கி வருகின்ற கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் இப்போது புனித ரமலான் மாதத்துக்கு பிறகு இவ்வாறான நோய்கள் நமது பிராந்தியத்திலே அதிகரித்திருக்கிறது. சனுஷ் காரியப்பர் அவர்கள் இந்த பரிசோதனை முகாமை மிக என்பதற்காக இந்த வெற்றிகரமான இந்த பரிசோதனை கூடம் அமைக்கப்பட்டு இங்கே பரிசோதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மணி வரைக்கும் இந்த பரிசோதனை முகாம் இங்கே இடம்பெற இருக்கின்றது. இன்று காலை 11 மணி வரைக்கும் பரிசோதனை முகாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த பிராந்திய வீதியால் சென்று கொண்டிருக்கின்றவர்கள் கூட இங்கே வருகை தந்து தங்களை பரிசோதனை செய்து கொள்ள முடியும் என்பதை வீவம் தொலைக்காட்சியினூடாக நாங்கள் அறிய தருகின்றோம். கொண்டிருக்கின்றவர்களும் இந்த தகவலை உங்களுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்களுக்கு எத்தி வைக்குமாறும், மிக அதிகமாக உடற்பருமன் கொண்டவர்கள், உடற்பருமனூடாக பல்வேறு நோய்கள், அந்த அடிப்படையிலே தான் இந்த உடற்பருமனையும் இங்கே அவர்கள் உடற்பருமனூடாக, அதாவது மிகையான உடற்பருமனூடாக பிரஷர், மாரடைப்பு போன்ற நோய்கள் ஏற்படுகின்றது. அசாதாரண வியாதி, புற்றுநோய், தேய்வடையும் மூட்டுவாதம், பித்தப்பையில் கற்கள், தூக்கத்தில் மூச்சடைத்தல், மன அழுத்தம் போன்ற பல்வேறு இந்த மிகையான உடற்பருமனூடாக. அதனால் தான் இங்கே இந்த உடற்பருமன் தொடர்பான பரிசோதனைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக
தங்களுடைய உடலிலே ஆரோக்கியத்தை எப்போதும் எண்ணுகின்றவர்கள் மிக அதிகமாக வருகை தந்து இந்த பரிசோதனைகளிலே தொலைக்காட்சியினூடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு நல்ல நிகழ்வு இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் வீகம் தொலைக்காட்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கு உடனடியாக இந்த சாய்ந்தமருது பிரதேசத்தை அண்டியிருக்கின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்துக்கு அப்பால் வாழுகின்ற போக்குவரத்துகளிலே ஈடுபடுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வருகை தந்து உங்களை பரிசோதனை செய்து இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று காலை 11 மணி வரைக்கும் இந்த சேவை இடம்பெறுகின்றோம். இன்று காலை 11 மணி வரைக்கும் உங்களுடைய முடியும். அதே போல பிரஷர், உங்களுடைய அந்த அழுத்தம் தொடர்பான அந்த பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும். உடல் பருமன் தொடர்பான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. டாக்டர் எஸ் அனுஷ்காரியப்பர் இந்த பிராந்தியத்தினுடைய புகழ்பெற்ற டாக்டர் சாய்ந்தமருது வைத்தியசாலையினுடைய பிரிய வலிவாசனுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் எஸ் அனுஷ்காரியப்பர் அவர்களுடைய பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆம், இப்போது வீகம் தொலைக்காட்சியின் ஊடாக இந்த நிகழ்வுகளை நேரடியாக நாங்கள் இருக்கின்றோம். இன்று காலை 11 மணி வரைக்கும் இடம்பெறும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது மிக அதிகமான பிரஷர், அதிகமான நேரடியாக இந்த இலவசமான இந்த பரிசோதனை உடலினை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதை இந்த அடிப்படையிலே இந்த பிராந்தியத்தினுடைய வர்த்தகர் நூர்தீன் அவர்கள் அதே போல உடலை பரிசோதனை செய்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே அனைவரையும் அன்போடு வர ஆம், இப்போது டாக்டர் தலைமையிலே ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த நோய்களுக்கான ஆலோசனைகளை டாக்டர் எஸ் அனுஷ்காரியப்பர் அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது மிக அதிகமானவர்கள் இந்த பிரஷர், இரத்த அழுத்தம், அதே போல கட்டுப்பாடற்ற உணவுகளால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அதிகரிப்பு, அதே போல மிகையான உடற்பருமன், மாரடைப்பு போன்ற நோய்கள் புனித ரமலான் மாதத்துக்கு பிறகு அதிகரித்திருக்கிறது என்பதை சாய்ந்தமருது வைத்தியசாலை கணித்து மக்களுக்கு இவ்வாறான சேவைகளை, இவ்வாறான ஆலோசனைகளை, இவ்வாறான வழிகாட்டல்களை வழங்கி அவர்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இந்த பரிசோதனை கூடம் அமைய பெற்றிருக்கின்றது. சாய்ந்தமருது எம்ஓஎச் அதனுடைய பிரதிநிதிகள், அதே போல பொது சுகாதார பணியாளர்கள் கூட தங்களுடைய பங்களிப்பினை வழங்கி வருகின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்தில். எனவே ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையிலே நிகழ்வு. அந்த அடிப்படையிலே தான் ரமலான் மாதம் நாங்கள் மிக அதிகமாக உட்கொண்டிருப்போம். அதிகமாக உட்கொண்டாலும் பிரச்சனை, அதிகமாக உட்கொள்ளாமல் இருந்தாலும் பிரச்சனை. இந்த பின்னணியிலே நோயாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இலகுவாக நாங்கள் பல்வேறு தொட்டிக் கொள்கின்றது. இப்போது இந்த புனித ரமலான் மாதத்துக்கு பிறகு
அதிகரித்திருக்கின்ற அந்த நோய்கள் வரிசையிலே பிரஷர் மிக அதிகமாக அதிகரித்திருக்கிறது. பிரஷர், அதே போல மிகையான உடற்பருமன், அதே போல டயபெட்டிக்ஸ் பர்சனுடைய அதிகரிப்பு, அதாவது கட்டுப்பாடற்ற சீனியினுடைய அங்கே. எனவே ரமலான் மாதத்துக்கு பிறகு வருகின்ற நோயாளர்கள் இவ்வாறான நோய்களுக்கு உட்பட்டவர்களாகவே இருக்கின்றார்கள். ஒரு பரிசோதனை கூடத்தை அமைத்து மக்களுக்கான வழிகாட்டலை வழங்க வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணத்தோடு டாக்டர் ஜனுஸ் காரியப்பர் அவர்களுடைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையிலே இருக்கின்ற சிரேஷ்ட வைத்திய அதிகாரி இளம்புக்குரிய ஜனுஸ் காரியப்பர் அவர்கள் அடிக்கடி ஏற்படுத்துவதுண்டு. அடிக்கடி இவ்வாறான நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து மக்களுக்கு இவ்வாறான நிகழ்வுகள் ஊடாக ஒரு ஆலோசனையை வழங்கி ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கான பரிசோதனைகளை வழங்கி அவர்களை ஆரோக்கியமாக கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணத்தால் டாக்டர் ஜனுஸ் காரியப்பர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே தான் சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையை பொறுத்தவரையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வருடத்துக்குள் பல வைத்திய முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கான பரிசோதனைகளை அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனித நேயமும் அவர்களுடைய ஆரோக்கியத்தோடு எப்போதுமே திடகாத்திரமான ஒரு பாதையை அமைத்து வெற்றிகரமாக இவ்வாறான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு ஒரு விசேட அம்சமாக இருக்கின்றது. பொதுவாக சாய்ந்தமருது பிரதேச வைத்திய சிரேஷ்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஜனுஸ் காரியப்பர் அவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை வெற்றிகரமாக வழிநடத்துகின்றார். எனவே இப்போது நமது நர்ஸ் குழாம் இங்கே அமைக்கப்பட்டு மிகவும் அனுபவம் இவர்கள் ஊடாக இங்கே பிரஷர் பரிசோதனை செய்யப்படுகின்றது. அதே போல சீனியினுடைய அளவு பரிசோதனை செய்யப்படுகின்றது. உயர் இரத்த அழுத்தம் இருக்கின்றதா என்பதை பரிசோதனை, மிருதுவான உடற்பருமன் ஊடாக நோய் காரணிகள் பற்றிய தெளிவான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது. எனவே இவ்வாறான சேவைகளை சாய்ந்தமருது பிரதேசத்தை வாழுகின்ற மக்களுக்கு மாத்திரமல்ல, இதை அண்டி இருக்கின்ற மக்களுக்கும், வீதியால் வருகின்றவர்கள், இந்த போக்குவரத்திலே ஈடுபடுகின்றவர்கள், இது ஒரு ஏதுவான ஒரு முக்கிய விடயமாக அமையும் என்பதை நாங்கள் குறிப்பிட்டே ஆக வேண்டும். பொதுவாக நாங்கள் அதாவது இப்போது மிக அதிகமாக வெயில் காலம், மிக அதிகமாக உஷ்ணத்தினுடைய காலமாக இருக்கின்றது வெயில் காலம். எனவே போக்குவரத்து சேவையிலே ஈடுபடுகின்றவர்கள் மிக அதிகமான அசௌகரியங்களை எதிர்நோக்கக்கூடும். வருகின்றவர்கள் நீங்கள் இங்கே இடம்பெறுகின்ற இந்த பரிசோதனை கூடத்துக்கு ஒரு தடவை வருகின்ற உங்களுடைய உடலை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற போது உயிரிழப்புகளில் இருந்தும் கூட உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இவ்வாறான, அதாவது மிக அதிகமான உயிரிழப்புகள் இந்த மாரடைப்பு நோயினால் ஏற்படுகின்றது. எனவே இந்த மாரடைப்புக்கு பிரதானமான காரணம் இந்த கட்டுப்பாடற்ற உணவு வகைகளை நாங்கள் புனித ரமலான் மாதத்தில் சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலைக்கு வருகை தருகின்ற மிக அதிகமானவர்கள் இந்த மாரடைப்பு வருகை தருகின்றார்கள். எனவேதான் எங்களுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு செய்தி, இங்கே வருகை தந்து உங்களுடைய உடலை நீங்கள் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். அதற்கேற்றவாறு உங்களுடைய உடலை மீண்டும் ஆரோக்கியமாக கட்டமைப்பதற்கு அது ஏதுவான காரணியாக அமையும். டாக்டர் ஜனுஸ் காரியப்பர் அவர்களுடைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது.
ஆம், இப்போது சேவைகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரஷர் பரிசோதனை தங்களை பரிசோதனை செய்து கொள்ளுகின்ற அந்த கொண்டிருக்கின்றோம். நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியினூடாக நிகழ்வுகளை அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை இன்று காலை 11 மணி வரைக்கும் இந்த சேவையினை செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். சாய்ந்தமருது பிரதான வைத்தியசாலை இந்த காலை 11 மணி வரைக்கும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. எனவே சந்தர்ப்பத்தை தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை வேண்டுகின்றோம். வைத்தியசாலைக்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வெற்றிகரமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேரடியாக அஞ்சல் செய்து கொண்டிருக்கின்றோம். வியூகம் தொலைக்காட்சி இப்போது வருகை தந்திருக்கின்ற ஒரு சகோதரர் இங்கே வருகை தந்து தன்னுடைய வாகனத்திலே இருந்தவாறு தன்னுடைய பரிசோதனையை மேற்கொள்கின்ற வியூகம் தொலைக்காட்சியினூடாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அவருடைய காலடிக்கு சென்று நமது பொது வைத்திய சுகாதார அதிகாரிகள் அங்கே சென்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி மிக வெற்றிகரமான ஆரோக்கியமான சேவை ஒன்று வைத்தியசாலையிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய அந்த கட்டுப்பாடற்ற உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற பல்வேறு விபரீதங்கள் பிரச்சனைகள் இந்த முதலில் உங்களுடைய உடலியலை பரிசோதனைக்காக அழைக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தான் இங்கே நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. டயபெட்டிக்ஸ் பர்சன், அதாவது சுகர் அதிகமாக என்பதை பரிசோதனை செய்கின்ற அந்த பரிசோதனைகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடனுக்குடன் உங்களுக்கு சீனியினுடைய அளவு என்ன என்பதை அவர்கள் வெளிப்படுத்தி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே மிகையான உடற்பருமன் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது. மூச்சு திணறல், பாரிசவாதத்தை ஏற்படுத்துகின்றது, பிரஷரை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறான நோய்கள் உயிரிழப்புகளை கூட ஏற்படுத்துகின்றது. எனவே இவ்வாறான விடயங்களிலே இருந்து தவிந்து கொள்ள வேண்டும். மக்கள் நன்மை அடைய வேண்டும். மக்கள் இந்த பிரச்சனைகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய உடற்பருமனை அளவீடு தொழில்நுட்ப வசதியும் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உயரம், உங்களுடைய நிறை, உடல் சுட்டி திணிவு போன்ற அவர்கள் இங்கே அவதானிக்கின்றார்கள். இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு மாற்றுத்திறனாளி இங்கே வருகை தந்து தன்னுடைய இருக்கின்ற பிரச்சனைகளை அவர் பரிசோதனை செய்து கொள்கின்ற அந்த காட்சிகளை நேரடியாக நேரடியாக வீகம் தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் அவரோடு உரையாடுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். இப்போது தேச வைத்தியசாலையினுடைய நர்ஸ் குழா அவர் இருந்த இடத்திலே இருக்க அவருக்கு அவருடைய பிரச்சனைகளுக்கான அந்த பரிசோதனைகளை மேற்கொள்கின்ற அந்த காட்சிகளை வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவேதான்
பல்வேறு பிரச்சனைகள் எங்களை அறியாமலேயே தொற்றிக் கொள்கின்ற பிரச்சனைகளில் மிக பிரதானமான ஒரு விடயம் மாரணை தொடர்பான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியிலே உரையாடப் போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சார் எங்கேயும் வருகின்றீர்கள்? எங்கே? எந்த ஊரில் வாரன்? இந்த ஊரிலிருந்து நீங்கள் வீதியால் வருகின்ற போது இவ்வாறான சேவைகள் வருகின்றது என்பதை நீங்கள் அறிந்து இங்கே பொதுவாக உங்களுக்கு எவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது? எனக்கு வந்துட்டு மூச்சு தன்மை இருக்கிறது. கொஞ்சம் மூச்சு வார நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அதனால ஹாஸ்பிட்டல் எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நான் கிளீன் போட்டு நான் குளிச்ச மருந்து பாவச்சு கொண்டிருக்கேன். அந்த குளிச்ச மருந்து கட்டுப்பாடு இல்லை. உடம்புல கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை வயது? 74 வயசு. 74 வயதில் அல்லாஹ்வின் உதவியோடு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு பிரஷர் பார்க்கப்பட்டிருக்கின்றது. பிரஷர் எப்படி இருக்கிறது? எனக்கு ஒன்றும் பண்ணிக்க மாட்டேன், மூச்சு நிற்க. அதனால அந்த பிரஷர் மூச்சு பாவிக்கிற பம்புள்ஸை பாவிச்சு கொண்டிருக்கேன். உங்களுக்கு மிக பிரதானமாக இருக்கின்ற அந்த பிரச்சனை மூச்சு திணறல். தூங்குகின்ற போதும் மூச்சு திணறல். இப்போது வெயில் காலம் அதிகமாக இருக்கின்றது, உஷ்ணத்தினுடைய காலமாக இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இந்த வாகனத்தை இயக்க இன்னும் உங்களுக்கு மூச்சு திணறல் அதிகரிக்கும். எனவேதான் வைத்தியருடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்து கொண்டாலும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி. இப்போது இந்த நிகழ்வுகளை நீங்கள் இப்போது மிக அதிகமாக மூச்சு திணறல் ஏற்படுவதாக அந்த வைத்திய ஆலோசனையை சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலையினுடைய சிரேஷ்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 74 வயதிலே இங்கே வருகிறது தன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வை பெற வேண்டும் என்பதற்காக வருகின்றிருக்கின்றார். எனவே அவருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆலோசனையை டாக்டர் ஜனுஸ்காரி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். எனவே சேவைகள் ஊடாக இலகுவாக இலவசமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை அதிகமானவர்கள் இங்கே பிரசன்னமாகி தங்களுடைய பரிசோதனைகளை மேற்கொள்கின்ற அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த அடிப்படையிலே தான் ஒரு வைத்திய முகாம் அமைக்கப்பட்டு ஆலோசனை கூடம் அமைக்கப்பட்டு சீனியினுடைய அளவு, அதே போல மிகையான உடல் பருமன், அதே போல மாரடைப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகளை வெற்றிகரமாக இந்த பரிசோதனை கூடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பு வசதிகளை சாலை ஏற்படுத்தியிருக்கின்றது. எனவே இன்று காலை 11 மணி வரைக்கும் இந்த சேவை இடம்பெறும் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே முடியுமானவர்கள் இங்கே பிரசன்னமாகி உங்களுடைய பிரச்சனைகளுக்கான அந்த பரிசோதனைகளையும் உங்களை இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டுகின்றோம். இப்போது சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை முன்னெடுக்கின்ற எண்ணத்தில் உதிர்த்த பல்வேறு விடயங்களை மிக கச்சிதமாக வழிநடத்துகின்ற டாக்டர் இவ்வாறான பிரச்சனைகளை அடையாளம் கண்டு வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளர்களை கணக்கிட்டு எவ்வாறான நோயாளர்கள் வருகின்றார்கள், அந்த அதிகமாக இருக்கின்ற நோயாளர்களுக்கு இலவசமாக விசேடமாக பரிசோதனைகளை ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் மிக மும்முரமாக இவ்வாறான வைத்திய முகாம்களை அமைத்து தன்னுடைய சேவைகளை இந்த பிராந்திய மக்களுக்காக வழங்கி வருகின்றார். அவருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற அதே நேரத்திலே புனித ரமலான் மாதம் ஏற்படுத்தியிருக்கின்ற அல்லாஹ்வின் உதவியோடு கட்டுப்பாடற்ற உணவுகள்
ஏற்படுத்திக் கொண்ட விளைவுகள், உடலியலில் விளைவுகள் தொடர்பாக அதற்கான ஒரு இலவசமான ஒரு முனைப்போடு சாய்ந்தமருது பிரதேச வைத்தியசாலை முன்னெடுத்திருக்கின்ற வெற்றிகரமான நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உடல் பருமன், அதனுடைய உயரம், உயரத்துக்கு ஏற்ப நிறை உண்டா, நிறைக்கேற்ப உயரம் உண்டா என்றெல்லாம் இருக்கின்றது. எனவே உயரத்துக்கேற்ற நிறை இருக்க வேண்டும். மிக அதிகமாக உயர்ந்து ஒல்லியாகவும் இருக்கக்கூடாது. எனவே அளவுகள் ஊடாகத்தான் எங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த பரிசோதனைகள் அடிப்படையிலே தான் இப்போது டாக்டர் உரையாடப் போகின்றோம். இப்போது மிக அதிகமானவர்கள் வருகிறது.